गाइस நம்ம பிசில நம்ம கிராபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணிருக்கோம். வேர்ல்ட்ல பெஸ்டான கிராபிக்ஸ் கார்டு வந்து வாங்கியிருக்கோம். பட் அது 5090 கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பெஸ்டான கிராபிக்ஸ் கார்டு ஆனா 5090 கிடையாதா? ஆமா गाइस. அப்படி என்ன கிராபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம்? அது ஏன் வேர்ல்ட்ல பெஸ்டான கிராபிக்ஸ் கார்டு நான் சொல்றேன் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ நீங்க கிராபிக்ஸ் கார்டு வாங்க போறீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே गाइस, நம்ம என்ன கிராபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம்ன்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த கிராபிக்ஸ் கார்டுல அப்கிரேட் பண்ணிருக்கேன். நம்ம பிசியோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். என்னோட பிசி பாத்தீங்கன்னா நான் 2020ல பில்ட் பண்ணிருந்தேன். நான் பில்ட் பண்ணும்போது CPU க்கு பாத்தீங்கன்னா AMD 3000 சீரிஸ்ல Ryzen 7 3700X போட்டிருந்தேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 16GB RAM போட்டிருந்தேன் 8+8ன்ட்டு. GPU பார்த்தீங்க அப்படின்னா 1660 சூப்பர் வந்து போட்டிருந்தேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2020ல PC பில்ட் பண்ணும்போது போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RAM நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தேன். 16GBலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32GB எக்ஸ்ட்ராவாக போட்டு 4 சேனல்ஸாக மாற்றிருந்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிசியில் வந்து 48GB RAM இருக்குது. அதே ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் வந்து நம்ம மாற்றிருக்கோம். என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7800XT தான் guys வாங்கியிருக்கோம். ஆமாம் guys, நம்ம இந்த வாட்டி NVIDIA வாங்கலை. ஸோ AMD தான் வாங்கியிருக்கோம். AMD பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருந்த 1660 சூப்பர் பார்த்தீங்கன்னா NVIDIA கார்டு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி NVIDIA தான் போகலான்னு நினச்சேன். பட் அது எதனால போகல அண்ட் நான் எதனால AMD வாங்கினேன் அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் ஏன் வேர்ல்டுல பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறேன் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அன்பாக்சிங் வந்து ஃபுல்லாக பார்த்துங்க. நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டை ஃப்ளிப்கார்ட்டில் தான் கைஸ் வாங்கியிருந்தோம். அவுட்டர் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கே அடி வாங்கியிருந்தது. ஸோ அவுட்டர் பாக்ஸ் அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இன்னர் பாக்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7800XT சஃபேர் பிராண்டில் பல்ஸ் கார்டு தான் கைஸ் வாங்கியிருந்தோம். பேக்கிங் பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது கைஸ். இது வந்து பிராண்டோட பேக்கிங், ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது இது எல்லாமே பிராண்டோட பேக்கிங். அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கிங். அந்த பாக்ஸ்ன்றது டேமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃப்ளிப்கார்ட் பேக்கிங் பாக்ஸ் மேலே தான் ஆயிருந்தது. பட் உள்ள இருக்கக்கூடிய எந்த பாக்ஸுக்குமே சின்ன டேமேஜ் கூட இல்லை. இப்போ உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸை வெளியே எடுத்துட்டு ஓபன் பண்ணோம்னா மேலே வந்து ஒரு ஃபோம் லேயர் வந்து வச்சிருந்தாங்க, உள்ள இருக்கக்கூடிய கார்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு. அதை எடுத்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா உள்ள ஒரு திக்கான பபுள் ரேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு. அதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஃபிக்ஸ் கார்டு நார்மலாகவே எந்த பிராண்டில் வாங்கினாலுமே நல்ல ஒரு செக்யூர் பேக்கேஜிங்கில் தான் கைஸ் கொடுப்பாங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. அப்படி இந்த பேக்கிங் வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வெளியே எடுத்தா எனக்கே ஒரு ஷாக்கு. அதே எப்போ சஃபேர் பிராண்டோட பாக்ஸில் கிகாபைட்டோட கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. பட் இது ஒரு சின்ன பிராங்க். அது ஃபேக். இதோட பழைய 1660 சூப்பர் கார்டு தான். ஸோ உண்மையான பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணுறது இது வரைக்கும் பாருங்க. பேக்கிங்லேருந்து வெளியே எடுத்தோம் கார்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்தது. நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபேன் எடிஷன் தான் கைஸ். நம்மளோட பழைய 1660 சூப்பருமே டுவெல் ஃபேன் எடிஷன் தான். பட் அதை விட இந்த கார்டு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, கொஞ்சம் பல்கியாகவே இருந்தது. ஏன்னா 7800XTன்றனால ஒரு வேளை கொஞ்சம் கார்டு பல்கியாக இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த ஃபேனோட டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட எல்லா சைடுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டிசைன் வைஸ் வந்து நல்லா பல்கியாக சூப்பராக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 2 HDMI 2 டிஸ்பிளே போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை பிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்க. சூப்பராக இருந்தது கைஸ். அது அந்த கவரை பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல லைட்டிங்க்கு சூப்பராகவே இருந்தது கைஸ். ஆனால் இதில் எந்த ஒரு RGBயுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக வந்து இருந்தது பாருங்க. 1660 சூப்பரோட அந்த கார்டை காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே டுவெல் ஃபேன் எடிஷன் தான். ஆனால் வந்து இந்த கார்டோட அந்த கார்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, நல்லா பெருசாக பல்கியாக தெரியுது. இதுக்கப்புறம் இந்த 1660 சூப்பருக்கு வேலை இல்லை கைஸ். இதுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு நம்மளோட புது கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் கைஸ். நம்மளோட பவர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா 8 பின் பவர் கனெக்டர் தான் நம்ம 1660 சூப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 16 பின் பவர் கனெக்டர் வந்து தேவைப்பட்டது. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா DC பின் பவர் கனெக்டர் தான். அதாவது 8+8 ரெண்டு பின்மே பார்த்தீங்கன்னா ஒரே பவர் கனெக்டர் தான் வரும். நம்மளோட PSU பார்த்தீங்கன்னா மாடுலர் PSU கிடையாது. நம்ம வந்து செப்பரேட்டான 2 8 பின் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஒருவேளை இது மாதிரி போடுறீங்க அப்படின்னா செப்பரேட்டா நீங்க 2 8 பின் வந்து போடுறது பெட்டர். அவ்வளவுதான் கைஸ், நம்மளோட புது GPU நம்மளோட PCல இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது கைஸ் இந்த கார்டு யூஸ் பண்றதுக்கு. ஓகே கைஸ், நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் PCல நம்ம ஃபிட் பண்றதையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட முக்கியமான டாபிக் வரும். எதனால இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் சூஸ் பண்ண குறிப்பிட்டு எதனால நான் NVIDIA போகாம AMD சைடு வந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா NVIDIA தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1660 சூப்பர்ன்ற கார்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பர்பான ஒரு கார்டு. ஃபுல் HD கேமிங்க்கு செமையாக இருக்கும். மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா VRAM தான். 6GB VRAMன்றது கொஞ்சம் பிரச்சனையானது தான். பட் ஒரு 1080p கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6GB வந்து ஒரு காம்படிட்டிவ் கேமிங்லாம் வந்து பெட்டராகவே இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஹை கிராஃபிக் ஸ்டோரி கேம் சைடு போறீங்க அப்படின்னா நீங்கள் ஹை கிராஃபிக்கில் வைக்க முடியாது, மீடியம்லேயோ இல்லை லோலியோ வச்சு தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கார்டில். ஸோ ஒரு 1660 சூப்பர்லேருந்து எதுக்கு நான் 7800XTக்கு போயிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அது புதுசாக அந்த கார்டும் கிடையாது. 2023 தான் பார்த்தீங்கன்னா 7800XT வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 வருஷம் பழைய கார்டை போயிட்டு நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த 7800XT கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது கைஸ். அது என்னென்ன அப்படின்னா ப்ரைஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட VRAM. ஸோ முதல்ல ப்ரைஸிங்லேருந்தே வருவோம். இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் 43,900 வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ஒர்த்தான்னு கேட்டால் 100% ஒர்த்து தான் கைஸ். ஏன்னா இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா 16GB VRAM கொடுக்குறாங்க. இந்த 16GB VRAMோட இந்த ப்ரைஸிங்க்கு எந்த கார்டையுமே வாங்க முடியாது கைஸ். உண்மையிலேயே இந்த ப்ரைஸிங் எந்த கார்டையும் வாங்க
முடியாது. நான் Flipkart, Amazon எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணி பார்த்து தான் சொல்றேன். ஈவன் ஆன்லைன்ல வாங்கிருக்கிற ரேட்டை விட கம்மியா கூட இந்த கார்டை நம்மளால வாங்க முடியும். ஏன்னா வந்து நான் 43,900 சொல்லியிருக்கேன். நான் 35,000க்கு வாங்க முடியும். ஈவன் 35,000க்கு கீழே கூட இந்த கார்டை வாங்க முடியும். ஆஃப்லைன்ல மேபி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா எனக்கு பெருசா அதில் லிங்க்ஸ் இல்லை அப்படின்றனால ஆன்லைனில் மட்டும் பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்குமே ஆன்லைன் வந்து ஈஸியாக அவைலபிள் இல்லை. ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மிச்ச கார்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு வந்து உண்மையிலேயே ஒர்த்து தான் கைஸ். 43,900 இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கார்ட்ஸ் வேறு என்னலாம் இருக்குது? 4060 Ti இருக்குது 16 GB வேரியன்ட்டு, 5060 Ti இருக்குது 16 GB வேரியன்ட்டு, அதுக்கப்புறம் புதுசாக AMDயில் வந்திருக்கக்கூடிய 960 XT இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 GB வேரியன்ட். இதுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் சிமிலராகவே வரும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதோட அதிகமாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4060 Ti வேணால் இதுக்கு க்ளோஸராக வரும் அண்ட் 960 XT பார்த்தீங்கன்னா இது க்ளோஸராக வரும். ஆனால் 5060 Ti 16 GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு 10,000 8,000 எக்ஸ்ட்ரா தான் கைஸ் வருது. கன்ஃபார்மாக நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 5060 Ti 16 GB வேரியன்ட் வந்து 50,000 மேலே தான் வருது, 50,000க்குள்ளலாம் வரல. ஆனால் இந்த ப்ரைஸிங்க்கு 16 GB VRAM மட்டும் கொடுத்துட்டா போதுமா? பெர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லையா? 5060லாம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குமே, 4060லாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கைஸ் கிடையாது. 4060 Tiயோ 5060 Tiயோ இது பக்கத்தில் கூட நிற்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ரா பெர்ஃபார்மன்ஸில் 7800 XT தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட பெட்டராக இருக்குது. 5060 Tiயும் சரி 4060 Tiயும் சரி ஈவன் 960 XT புதுசாக வந்தது தான் AMDலேருந்து, அதை விடவும் பார்த்தீங்கன்னா இதுதான் பெர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB VRAMும் கிடைக்குது, இதெல்லாம் விட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவும் கிடைக்குது. அண்ட் இந்த கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸர் டு 4070 சூப்பர் அண்ட் 5070க்கு ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ 5070லேயே நம்ம பெருசாக கம்பேர் பண்ண முடியாது, அதுவும் இதோட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான கார்டு தான். ஆனால் க்ளோஸர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் 5070க்கு. பட் NVIDIAவோட 4070 விட சூப்பரான கார்டு, 4070 சூப்பருக்கு ஈக்குவலான கார்டு தான் கைஸ் இது. 5070 கூட ஏன் பெருசாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா அது புது ஜென்னு, அதனால பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா DLSS FG வந்து 4Xலாம் இருக்குது. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா AMD கொஞ்சம் வீக் தான். ரே ட்ரேசிங் சைடு பார்த்தாலும் AMD கொஞ்சம் வீக் தான். ரே ட்ரேசிங் DLSS FGலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ரா பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் விட இது பெட்டராக தான் கைஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்குமே நான் ரிசர்ச் பண்ண சில கிளிப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் இது பெட்டராக இருக்குன்ற மாதிரி அது உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டு வந்து உண்மையிலே வேர்ல்டுலே பெஸ்ட்டான கார்டு தான் கைஸ். நான் வந்து 5090 விட இது பெஸ்ட்டு, இல்லை 5080 விட இல்லை NVIDIA விடவே இந்த AMD கார்டு வந்து பெஸ்ட்டு. AMDலே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமே 7900 XT இருக்குது, 7900 XTX இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான கார்டு 2 இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக இருக்கக்கூடிய 9070 XTலாம் பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பரான கார்டு தான். பட் ப்ரைஸிங்குன்ற ஒரு வயசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸிங்க்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த கார்டாலையும் கொடுக்க முடியாது, இந்த VRAM இந்த ப்ரைஸிங்க்கு எந்த கார்டாலையும் கொடுக்க முடியாது. ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது, என்னால் 1 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும், 2 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு ஈக்குவலான கார்டுக்கு நீங்கள் போகலாம். 2 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கான ஈக்குவலான கார்டுக்கும் போகலாம். இல்லை 5090 வாங்க முடியும் அப்படின்னா 5090 கூட நீங்கள் போகலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் சொல்கிறது இந்த ப்ரைஸிங்கில் இந்த கார்டு தான் பார்த்தீங்கன்னா பெட்டரான கார்டு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 7800 XT வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் guys. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் சூப்பராக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி சைடு போகிறீங்க, எடிட்டிங்கோ இல்லை வேறு எதுக்கோ போகிறீங்க, 3D மாடலிங்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு VRAM வந்து இதில் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். பட் AMD சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்கோடர் ப்ராப்ளம் இருக்குது. AMD கார்டோட NVIDIA கார்டு வந்து என்கோடிங்கில் பெட்டர் தான் guys இருக்கும், அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. ஸோ நான் வாங்கிக்கக்கூடிய இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக NVIDIAவோட வந்து கொஞ்சம் லோயர் தான் என்கோடிங்கில். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலான கார்டு பார்த்தீங்கன்னா 4070 சூப்பர்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 GB தான் VRAM கொடுக்குறாங்க. அண்ட் 5070லையும் பார்த்தீங்கன்னா 12 GB தான் VRAM கொடுக்குறாங்க. 5070 Tiயில் தான் பார்த்தீங்கன்னா 16 GB கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கார்டோட ப்ரைஸிங்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்ட்டு. 5070லாம் பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே வருது, Tiலாம் பார்த்தீங்கன்னா 70,000-80,000 போகுது. அண்ட் 4070லாம் பார்த்தீங்கன்னா 55,000-58,000 வருது. 4070 சூப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலேயே போகுது. அண்ட் இந்த 4070 சூப்பர்லாம் இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருந்தாலுமே VRAM படி கம்மி தான் guys. அவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் NVIDIA போகிறதுக்கு ஜஸ்ட் என்கோடிங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணால் எனக்கு இதுலேயும் நின்று ஆக தான் போகுது. பட் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல guys. எனக்கு VRAM அதிகமாக கிடைக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் இது பெட்டராகவும் இருக்குது, அதனால் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே guys, நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம், எதனால அந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருந்தோம், அண்ட் எதனால இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லியிருந்தோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மட்டும் தான் guys. அது வந்து எல்லாருமே அக்ரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறாங்க, PC அசம்பிள் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு guys. உடனே போய் லைக் பண்ணிடுங்க. ஓகே guys, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் bye guys, take care, see you all.